யார் வீட்லையும் இது இருக்காதுங்க. என் வீட்டில் இது வச்சுருக்கேன். என்னது? 10 விதமான தோசை பேன். 10 விதமான தோசை பாத்திரம். ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்டல்ஸ்லேருந்து நாங்கள் வந்து இப்போ அயன் ஐட்டம்லாம் காட்டுறோம். தோசைக்கல், கடாய், இது பூராமே அயன் ஐட்டத்தில் உங்களுக்கு இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இரும்புக்கல்லாம் தோசைக்கல், பணியாரக்கல்லாம் வாங்கி பழக்கி செய்யணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி டு யூஸ் தான். போனதும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல்ல வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் ஃப்ரை பண்ணி டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே பழக வேண்டியதெல்லாம் கிடையாது. என்னன்னா நீங்கள் எப்போயுமே தோசைக்கல்ல விளக்கக்கூடாது. அடிக்கடி விளக்கி வாஷ் பண்ணக்கூடாது. லேசாக தோசை ஊற்றணுமா வெறும் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு எண்ணெயை தடவி வச்சுட்டிங்கன்னா எப்போயுமே தோசை நல்லா வரும். இது பார்த்தீங்கன்னா மிஷின் மேடு. இது முட்டைக்கல். இது சைஸ் வந்து 9 இன்ச்சு வரும். இதில் 8 இன்ச்சு, 9 இன்ச்சு, 10 சைஸ், 3 சைஸ் வரும். இது ஆம்லேட் மட்டும் போடுறதுக்கான தனியாக யூஸ் பண்ணுறதுக்கான வச்சுக்கலாம். அதே இதில் தோசைக்கல். இது பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு வரும், 12 இன்ச்சு வரும், 13 இன்ச்சு, எல்லா சைஸும் வரும் இந்த சைஸில். அதே மாதிரி திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்குது. தோசை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து மற்ற மாதிரிலாம் எதுவுமே வராமல் இருக்கிறது வேலையே கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் நல்லா ஒரு ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு டைரெக்டாக ஊற்றிடலாம். பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தோசை நல்லா வரும். உங்களுக்கு பழக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. பூராமே பழக்கின ஐட்டம் தான் அதெல்லாம். சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டிக்கிறது 12 இன்ச்சு. இது வெயிட் பார்த்தா 2.5 கிலோ வரும். இதே கல்லில் 4 கிலோ வேணாலும் இருக்கும், 5 கிலோ வேணாலும் இருக்கும். சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 10 இன்ச்சிலேருந்து 14 இன்ச்சு வரைக்கும் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா அளவுலையும் இருக்குது உங்களுக்கு. இதே இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 13 இன்ச்சு. இது பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ வெயிட் உங்களுக்கு. நல்லா ஒரு பெரிய தோசை, நல்லா கடையில் வாங்கின தோசை மாதிரி ஸ்பெஷல் தோசை, பேப்பர் ரோஸ்ட் தோசை, பெரிய தோசை ஒரு தோசை ஊற்றலாம். அது ஆல்ரெடி இந்த சைஸ் 13 இன்ச்சு வரைக்கும் வீட்டு அடுப்பில் வைக்கலாம். உங்களுக்கு நல்லா ஹீட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாடல் தான் இது மிஷின் மேடு தான். இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். இது உங்களுக்கு இப்போ ஆனியன் ரவா தோசைலாம் ஊற்றுறது இருந்தால் புளியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா இது வந்து பேப்பர் ரோஸ்ட்டு இந்த மாதிரி ஆனியன்லாம் ஊற்றுறதுக்கு நல்லா ஒரே மாதிரி நல்லா வரும். ப்ளைனாக இருக்கிறதுனால நல்லா ஒட்டாமல் வரும். சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு அடுப்புக்கு நார்மலாக வைக்கிறது 12க்கு 12 சைஸ், 1க்கு 1 சைஸ் அளவு. வெயிட் 3 கிலோ, 3.5 கிலோ இந்த ரேஞ்சில் வரும். நமக்கு என்ன வெயிட் வேணாலும் வெயிட்டும் கிடைக்கும். இதுக்கு மேலே பெரிய சைஸ்னால் நம்ம வீட்டு அடுப்புக்கு செட் ஆகாது. இது கரெக்டாக இருக்கும். காதும் வந்து ஒரே ஜாயிண்ட் இல்லாமல் ஒரே காதில் வந்துடுது, மோல்டு இல்லாமல். இப்போ இது வந்து மிஷின் மேடு. கையில் அடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 2 பக்கம் காது தனியாக வெல்டு வச்சு வரும். இது வெல்டு எதுவுமே இருக்காது, ஒரே பீஸில் வந்து. இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வாங்குறது தான் ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்டல்ஸில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம்.